சிறுநீர் தொற்று வந்திருந்தாலும் வராம இருக்கிறதுக்கும் 1 கப்பு பார்லியர்ஸ 2 முறை தண்ணீல சுத்தம் பண்ணிட்டு, வடிகட்டி தாம்பாளத்துல நிழல் உணர்த்தாவோ, வெயில்ல காய வச்சுட்டு, ஒரு வாணலியில கொஞ்சமா வறுத்து எடுத்துட்டோம்னா, ரொம்ப நாளைக்கு வண்டு வராம இருக்கும். இத மிக்ஸியில நம்ம பொடி பண்ணிட்டு, ஜல்லடையில சலிக்கணும். மாவு தனியாவும், குருணை தனியாவும் எடுத்து வச்சுட்டா, மாவ வந்து கஞ்சியாவும், சூப்பு செய்றப்பயும் யூஸ் பண்ணலாம். குருணைய தயிர் சாதமா செஞ்சு சாப்பிடுறப்ப, சுகர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. நல்லா கண்ட்ரோல் ஆகும் சுகர். நெறைய தண்ணீய ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு, கொதிக்கிற சமயத்துல இந்த பார்லி அரிசி பொடிய ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்து தண்ணீல கரைச்சு, கொதிக்கிற தண்ணீல சேர்த்து ஒரு கஞ்சி மாரி காய்ச்சிட்டு, தேவைப்பட்டா நம்ம நாட்டு சர்க்கரை, கல்கண்டு சேர்த்து ஸ்வீட்டாவும் குடிக்கலாம். இல்லன்னா சூடு ஆற வச்சு மோர் கலந்து உப்பு சேர்க்காம குடிக்கிறப்ப, சிறுநீர் பையில ஏற்படக்கூடிய எல்லா தொற்றுமே சரியாகும். முக்கியமா ஸ்கூல், காலேஜ், வேலைக்கு போற பெண்கள் வெளியிடங்கள்ல டாய்லெட் சுத்தமா இருக்கிறது இல்லன்னு சொல்லிட்டு யூரின் போறத அவாய்ட் பண்ணுவாங்க. அந்த மாரி இருக்கப்ப சிறுநீர் பையில ரொம்ப நேரம் யூரின் இருந்தா தொற்று ஏற்படும். அடிக்கடி இத குடிக்கிறது ரொம்பவே நல்லது. இதிலேயே சூப்பு, தயிர் சாதம்லாம் எப்படி செய்யலாங்கிறத காமிச்சிருக்கேன். வீடியோவுடைய லிங்க் தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ்